بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم من الأنعام 8 أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات 3 ذلكم الله ربكم لا إله إلا هو فأنا تصرفون صدق الله العظيم. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய தமிழாக்கத்தை இந்த நேரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஒரு பலமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் சீரிய சிறந்த ஒரு குடும்பத்தை முதலில் உருவாக்க வேண்டும். குடும்பம் சீரான சிறப்பான முறையில் அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உருவாகுமாக இருந்தால் அது மிகப்பெரிய பலமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான முதற்படியாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. பலமான சமூகம் என்பது ஆயுதங்களை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று அல்ல. பலமான ஈமான், பலமான உறுதியான உள்ளத்தை, இஸ்லாமிய வழிகாட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம்தான் பலமான சமூகம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய சாராம்சம் என்னவென்றால் திருமணத்தினுடைய அவசியம், முக்கியத்துவம், திருமணம் எவ்வளவு தூரம் அவசியமானது என்பதை பற்றியும், திருமணத்தை தூரப்படுத்துவது அல்லது திருமணத்தை தவிர்ப்பது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எப்படியான பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது என்பதை பற்றிய ஒரு சிறந்த ஹுத்துபாவை நாம் இன்று செவிமடுத்தோம். அதனுடைய மொழியாக்கத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகளாருடைய வழிகாட்டலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான சமூகம். நபி அவர்கள் திருமணத்தை பற்றி எப்படி விவரித்திருக்கிறார்கள், அதை எவ்வாறு ஊக்குவித்திருக்கிறார்கள், அதனுடைய இம்மை மறுமை நன்மைகள் பலாபலன்கள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று சமூகத்திலே, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அல்லது குறைபாடு என்னென்றால் திருமணத்தை தாமதப்படுத்துவது. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த திருமணத்தை தாமதப்படுத்துவதனுடைய காரணங்கள், எதற்காக நாம் திருமணத்தை பிற்போடுகிறோம், தாமதிக்கிறோம் என்பது ஒவ்வொரு சமூகத்தை பொறுத்து மாறுபடுகின்றன. கண்ணியமானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள் திருமணத்தின் மூலமாக, அதாவது குறிப்பாக ஆண்கள் நினைக்கிறார்கள் திருமணத்தின் மூலமாக நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படுகின்றன. பல பொறுப்புகள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள் என்று பொறுப்புகளை நாம் நம்மீது ஏற்றிக்கொள்கிறோம், சுமைகளை நம்மீது நாம் போட்டுக்கொள்கிறோம் என்கிற ஒரு தவறான சிந்தனையை ஒவ்வொருவரும் நாமே நமக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரம் இப்படியான தவறான சிந்தனைகள் இருக்கின்ற ஒரு சிலரோடு நம்முடைய அந்த தொடர்புகள் அமைகிற போது நம்மிடத்திலும் அந்த தவறான மோசமான ஒரு சிந்தனை வந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல லட்சக்கணக்கானவர்கள், அதாவது அர்த்தமற்ற காரணங்களை சொல்லி திருமணத்தை தாமதப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே 20 வயதை ஒரு வாலிபன் அடைந்து விட்டால்
குடும்பத்திலே அந்த இளைஞனுக்காக திருமணம் பேசுவதற்கு பெற்றோர்கள் ஆயத்தப்பட்டு விடுவார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் பேசிவிட வேண்டும், தன்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆயத்தப்படுவார்கள். ஆனால் இன்று 20 வயது என்பது சமூகம் எப்படி பார்க்கிறது? 20 வயது என்பது ஒரு சிறு பிள்ளைத்தனமான வயது, சின்ன வயது என்று நாம் பார்க்கிறோம். 30 வயதை அடைந்து விட்டால் அவருக்குரிய திருமண வயது வந்து விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே சிறிய வயது என்பது பருவ வயதை அடைந்து விட்டால், ஒரு ஆண் அல்லது பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் திருமண வயது ஆரம்பித்து விடுகிறது. இன்று பல காரணங்களை சொல்லி திருமணத்தை நாம் தாமதப்படுத்துகிறோம். அதே நேரம் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல் என்பது ஃபித்னாக்கள் நிறைந்த, ஃபித்னாக்கள் மலிந்து காணப்படுகின்ற ஒரு சூழலாக இருக்கிறது. நாம் சிறு பிள்ளைகள் என்று நினைக்கிறோம். 20 வயது என்பது அது சின்ன பிள்ளை, அதாவது சின்ன வயசு. இன்னும் அந்த பெரிய திருமணம் முடிக்கின்ற வயது இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் பாடசாலைகளில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்க்கிற போது நாம் யாரை சின்ன பிள்ளை என்று சொல்கிறோமோ அவர்கள் திருமணம் முடித்தவர்களை விட விளப்பமுள்ளவர்களாக, விஷயமுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று பாடசாலைகள், குறிப்பாக ஆண் பெண் கலப்பு இருக்கின்ற பாடசாலைகளில் நடக்கின்ற பல விபரீதமான நிகழ்வுகளை நாம் நாளாந்தம் செவிமடுத்து வருகிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, பெண்களை பொறுத்தவரையில் ஒரு காலத்திலே, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். பெண்கள் மாதவிலக்கை எட்டிவிட்டார்கள் என்று சொன்னால், மாதவிலக்கு அடைகின்ற, அதாவது பருவ வயதை, பெண்கள் பருவ வயதை அடைவதற்கான ஒரு அடையாளமாக பெண்களுக்கு அந்த மாதவிலக்கு உதிரப்போக்கு வந்துவிடும். அப்படி என்றால் அந்த பெண் திருமண வயதை அடைந்து விட்டாள் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் இன்று என்ன சொல்கிறார்கள்? பிள்ளை படிக்கிறது, திருமணம் முடிப்பதற்கு இன்னும் வயது இருக்கிறது, திருமணம் முடிப்பதற்குரிய வயது இப்ப கிடையாது என்று பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒரு புறம் இருக்க பெற்றோர்கள் திருமணத்தை பிற்போடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது நபி அவர்கள் நமக்கு காட்டிய ஒரு இபாதத் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைப்பார்கள் நம்முடைய இச்சைகளை தீர்த்து கொள்கின்ற ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இந்த திருமணம் இருக்கிறது என்று நம்மில் பலர் நினைத்து வைத்திருக்கிறோம். அப்படி கிடையாது. திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். அந்த திருமணத்தை தொட்டு இன்னும் மிக பல சிறப்புகள், இன்னும் பல வணக்கங்கள் அதை தொட்டும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருமணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான் என்றால் எந்த விதத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தன்னுடைய பத்தினித்தன்மையை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? தான் தவறில் வீழ்ந்து விடக்கூடாது, தான் பாவத்தில் சென்று விடக்கூடாது என்பதற்காக திருமணத்தை ஒரு மனிதன் தெரிவு செய்கிறான் என்றால் அல்லாஹ் அவனுடைய நியத்துக்கு கூலி கொடுக்கிறான். தன்னுடைய ஆசைகளை, இச்சைகளை இஸ்லாம் அனுமதித்த முறையில் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அல்லாஹ் அதற்கும் கூலி கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, திருமணம் முடிப்பது என்பது கணவன் மனைவி இருந்து விட்டால் திருமணம் முடிந்துவிடும். அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு வைத்துக் கொள்கிற உறவு, திருமண உறவு, அந்த உறவு, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடுகிறான் என்றால் அதற்கும் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாம் நம்முடைய ஆசையை தீர்த்துக் கொள்கிறோம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு கூலி இருக்கிறது என்றால், கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எப்படியான ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கம், மனிதனை எவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், وَفِي بُضْعِ أَحَدِكُمْ صَدَقَةٌ, உங்களுடைய ஒவ்வொருவருடைய மர்ம உறுப்பிலும் தர்மம் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை வைத்து அல்லாஹ் தர்மமாக அதை கணிப்பிடுகிறான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் ஒருவர்
தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய அந்த மர்ம உறுப்பை பயன்படுத்துகிறாரு, இதற்கு கூடவா கூலி இருக்கிறது என்று சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். நாங்களும் அப்படித்தான் நினைப்போம். நம்முடைய சொந்த அந்த உணர்வை நாம் தீர்த்து கொள்வதற்கு மனைவியோடு நாம் உடல் உறவில் ஈடுபடுகிறோமே, இதற்கும் கூலி இருக்கிறதா என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அரஐதும் லவ் வதஅஹா ஃபி ஹராம் அகான அலைஹி விஸ்ர். நாம் ஹலாலாக நம்முடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு நம்முடைய மனைவியை நாடுகிறோமே, ஹராமான முறையிலே தன்னுடைய அந்த இச்சையை எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹராமான வழியில் ஒரு மனிதன் அந்த உடல் மர்ம உறுப்பை பயன்படுத்துகிறான் என்றால் அது தவறு கிடையாதா? அல்லாஹ் தஆலா அதை விபச்சாரமாக பார்க்க மாட்டானா? அதற்கு மிக கடுமையான தண்டனையை கொடுக்க மாட்டானா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிற போது சஹாபாக்கள் அதை உணர்ந்து கொள்கிறார்கள். ஃபகதாலிக இதா வதஅஹா ஃபில் ஹலாலி கான லஹு அஜ்ர். ஹலாலான முறையிலே இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு தன்னுடைய அந்த ஆசையை ஒரு மனிதன் தீர்த்து கொள்கிறான் என்றால் நிச்சயமாக அதற்கும் கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை ஏன் படிக்க வேண்டும்? சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள், நபி அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களுடைய அந்த பயிற்றுவிப்பிலே வளர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது என்பது நமக்கு மிக பெரிய ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் லம் யப்க மின் அஜலி இல்லா அஷரத்து அய்யாம். என்னுடைய வாழ்நாளில் இன்னும் 10 நாட்கள் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றன. அல்லாஹு தஆலா தீர்மானித்த அந்த ஆயுளில் 10 நாள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன என்று நான் அறிந்து கொண்டால், கடைசியில் எனக்கு மரணம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டால், திருமணம் முடிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் என்னிடத்தில் இருக்கிற போது நான் ஃபித்னாவில் வீழ்ந்து விடுவதை பயந்து திருமணம் முடிப்பேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, ஒரே ஒரு இரவு மாத்திரம்தான் இருக்கிறது என்னுடைய மரணத்திற்கு. அப்படி இருந்தால் கூட நான் தவறான உள்ளத்தில் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்துவதை விட்டும், தவறான வழியில் சென்று விடுவதை விட்டும் என்னை பாதுகாப்பதற்கு அந்த ஒரு இரவில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க எனக்கு முடியும் என்றால் அதை நான் செய்வேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் பாவத்தில் இருந்து எவ்வளவு பேணுதலாக, ஓரமாக, தூரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், ஸவ்விஜூனி, எனக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். இன்னி அக்ரஹு அன் அல்கல்லாஹ அஅஸப், நான் அல்லாஹுவை சந்திக்கிற போது திருமணம் முடிக்காத ஒரு தனி மனிதனாக அல்லாஹுவை சந்திப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, திருமணத்தை நாம் தூரப்படுத்துவதற்கு சொல்கின்ற காரணங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இஸ்லாம் அதை அனுமதிக்குமா என்பதை திருமணத்தை பிற்போடுகிற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அது பெற்றோராக இருக்கலாம், திருமணத்தை முடிப்பதற்கு தகுதியான ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கணக்கிற்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே நேரம் திருமணத்தை முடிப்பதன் மூலமாக ஒரு பெண்ணுடைய ஆசையை தீர்ப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் அதற்கும் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, திருமணம் முடிப்பதோடு நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதோடு திருமண அந்த உறவு முடிவது கிடையாது. திருமணம் முடித்தால் மனைவிக்கு இருப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும், உடுப்பதற்கு ஆடை கொடுக்க வேண்டும், உண்பதற்கு உணவு கொடுக்க வேண்டும். பிள்ளை பிறந்து விட்டால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்கின்ற பொறுப்பு ஆண்கள் மீது இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு மனிதன் என்னென்ன வழிகளில் தர்மம் செய்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்துக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவு செய்கிற ஒரு தீனார், வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக நீ கொடுக்கின்ற ஒரு தர்மம்,
ஒரு ஏழைக்கு நீ கொடுக்கின்ற ஒரு தர்மம், உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செலவு செய்கிற அந்த செலவு என்று மனிதன் தர்மம் செய்கிற வழிகளை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாமு சதகதி, அதாவது அல்லாமுகா மேலே சொன்ன அனைத்து தர்மங்களிலும் மிக அதிகமான கூலியை பெற்றுத் தருகிற தர்மம் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உன்னுடைய குடும்பத்துக்காக நீ செலவு செய்த அந்த செலவு இருக்கிறதே, அல்லாஹ் அதை தர்மமாக பார்க்கிறார். அதுதான் மிகப்பெரிய தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, திருமணம் முடித்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நம்முடைய ஆசையை கட்டுப்படுத்தி தவறில் விழுந்து விடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலே ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறான் என்றால், அவன் திருமணம் முடித்த நிமிடத்திலிருந்து மரணம் வரைக்கும் தர்மம் செய்த கூலியை அல்லாஹ் அவனுக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய எண்ணத்தை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் திருமணம் முடிக்கிறார்களே, நானும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அது தர்மமாக கருதப்படாது. நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுக்காக என்னுடைய இச்சையை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஹலாலான முறையிலே நான் என்னுடைய இச்சையை நான் பயன்படுத்த வேண்டும், என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்கின்ற அவர்களுடைய செலவுகளை நான் பொறுப்பெடுக்கிற போது அது தர்மமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய குடும்பத்திற்கு செலவு செய்வோமாக இருந்தால் நாம் தர்மம் செய்தவர்களாக, நம்முடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாம் செலவிடுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு ரியால்களும் அல்லாஹ்விடத்தில் தர்மமாக பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, திருமணம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தை பெருகச் செய்கின்ற ஒரு இபாதத் என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், திருமணம் முடிக்கின்ற போது நாம் திருமணம் முடிக்கின்ற பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குடும்பங்களோடு இரக்கமாக அன்பாக இருக்கின்ற பெண், அதிகமான பிள்ளைகளை பெற்றுத் தருகின்ற பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். நாம் திருமணம் முடிக்க போகிறோம் என்றால் அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் அதிகமான குழந்தைகள் இருக்கின்றனவா? அப்படியான குடும்பத்திலே திருமணம் முடித்தால் நமக்கும் அதிகமான குழந்தைகள் பிறக்கும். இந்த பெண்ணுடைய குடும்பம் உறவினர்களோடு இரக்கமாக அன்பாக இருக்கிறார்களா? அந்த குடும்பம் தான் எனக்கு தேவை என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டு இந்த குடும்பத்திலே அழகிய பெண் இருக்கிறாள், அந்த குடும்பத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, நமக்கு தொழில் இல்லை என்றாலும் இந்த குடும்பத்தில் திருமணம் முடித்தால் அவர்களே நமக்கு ஒரு தொழிலை தேடி தருவார்கள். இப்படியான எண்ணத்தோடு நாம் திருமணம் முடித்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது இபாதத்தாக கருதப்படுமா? துன்யாவுக்காக நாம் திருமணம் முடித்து இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை என்ன சொன்னார்கள்? ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தால். சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செல்கிறீர்கள், எவ்வளவு உன்னதமான ஒரு வணக்கம்! அல்லாஹுக்காக ஹிஜ்ரத் செய்தால் அது அல்லாஹுக்காக செய்யப்பட்ட ஹிஜ்ரத்தாக அல்லாஹ் பார்க்கிறான். அதே நேரம் ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, யார் துன்யாவில் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும். மக்காவில் இருக்கிறோம், கஷ்டமாக இருக்கிறது, பொருளாதாரத்தை தேடுவது கஷ்டமாக இருக்கிறது, மதீனாவுக்கு சென்றால் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை ஆரம்பிக்கலாம், அழகிய பெண்ணை திருமணம் முடிக்கலாம் என்ற நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அது உண்மையான ஹிஜ்ரத் கிடையாது, துன்யாவுக்காக செய்த ஹிஜ்ரத் என்று அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்கிறார். அதே போன்றுதான் திருமணம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, திருமணம் முடிக்கிறோம், ஆசைகளை தீர்த்து கொள்கிறோம், குடும்பத்துக்காக செலவு செய்கிறோம், அதோடு முடிவது கிடையாது. குழந்தைகள் பிறக்கின்றன, அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே அழகிய தர்பியத்தை, இஸ்லாமிய தர்பியத்தை கொடுக்கிற போது அந்த குழந்தைகள் வளர்ந்து தன்னுடைய பெற்றோருக்காக துஆ செய்கின்றன. பெற்றோர் கஷ்டப்படுவதை குழந்தைகள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாமிய தர்பியாவை நாம் கொடுத்தால் நம்மை, பெற்றோரை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அது மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தன்னுடைய பெற்றோர் தான் எனக்கு முக்கியம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். யார்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகிய தர்பியத்தை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த துன்யாவோடு இருக்கின்ற அனைத்து உறவுகளும் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்படுகின்றன, ஆனால் 3 அம்சங்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நன்மைகளை தேடி தருகின்ற ஒரு தர்மத்தை நாம் செய்திருக்கிறோம் என்றால், அந்த தர்மம் நாம் கபராளிகளாக இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தண்ணீர் வசதி இல்லாத ஒரு கிராமத்திற்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்றால், அந்த மக்கள் அதன் மூலம் தண்ணீர் அருந்துகிறார்கள், குடிக்கிறார்கள், காலாகாலமாக தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால், நாம் கபரிலே பல வருடங்களாக இருக்கிறோம், அதற்குரிய நன்மைகள் நமக்காக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தர்மம் செய்கிற போது இப்படியான தர்மங்களை தேடி தர்மம் செய்யணும், நிலையான தர்மம். இல்முன் யுன்தஃபஉ பிஹி, இரண்டாவது அம்சம் பயன் தரக்கூடிய கல்வி. நாம் இன்று எத்தனையோ கல்விகளை தேடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. மார்க்கத்தை படித்து அதை இன்னொருவருக்கு நாம் எட்டி வைக்கிற போது, நம் மூலமாக மார்க்கத்தை தெரிந்த ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய வட்டத்திற்குள் கொண்டு வருகிறார், தன்னுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய வரையறைக்குள் கொண்டு வருகிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த தொடர் நீண்டு கொண்டே செல்கிறது என்றால், மரணத்திற்கு பிறகும் அதற்குரிய கூலியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இரண்டாவது அம்சம். மூன்றாவது, வலதுன் சாலிஹுன் எது உலகம். நம்முடைய பிள்ளைகளை அழகிய முறையிலே பயிற்றுவித்து சாலிகான குழந்தைகளாக நாம் இந்த துனியாவை விட்டு பிரிகிற போது விட்டு செல்கிறோம் என்றால், மரணத்திற்கு பிறகு நமக்காக துவா செய்கிறார்கள். ஒவ்வொரு சுஜூதிலும் நமக்காக துவா செய்கிறார்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்காக துவா செய்கிறார்கள், நமக்காக பல தர்மங்களை செய்கிறார்கள். அப்படியான குழந்தைகளை உருவாக்க வேண்டும். இந்த மூன்றும் தான் கபரிலே நமக்காக நன்மைகளை தேடித்தரக்கூடிய அம்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு தான் திருமணம் முடிப்பதாக தீர்மானிக்கிறார்கள். அப்போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரனே, தஸவ்வஜ், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு குழந்தை கிடைத்தால், அந்த குழந்தை பிறந்து மரணித்து விட்டால் உங்களுக்காக நாளை மறுமையில் அது ஷஃபாத் செய்யும், பரிந்துரை செய்யும். அந்த குழந்தை பிறந்து நல்ல முறையிலே வளர்ந்து ஒரு சிறந்த மனிதனாக வாழுகிறது என்றால், உங்களுக்காக அந்த குழந்தை துஆ செய்யும், பிரார்த்தனை செய்யும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, திருமணத்தின் மூலமாக பல பொறுப்புகள், பல செலவுகள் நமக்கு ஏற்படுகின்றன என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹுக்காக திருமணம் முடிக்கிறார்களோ, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்கு, அவர்களுக்கு செலவு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை என்று நாம் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு தஆலா நம்முடைய அந்த வாழ்வை, நமக்கு ரிஸ்க் அளிப்பதை அல்லாஹ் தன்னுடைய கையிலே எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும், திருமணம் முடிக்காத ஆண்கள் பெண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள். வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களுடைய அடியார்கள், உங்களுடைய அடிமைகளில் சாலிகானவர்கள், இவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். இயகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹ், அவர்கள் வறுமையில் இருந்தால், வசதியற்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான், வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். மின் ஃபضலிஹி, தன்னுடைய அந்த சிறப்பில் இருந்து, தன்னுடைய அந்த நியமத்துக்கள் இருந்து அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்கிறான். எனவே நமக்கு வசதி இல்லாமல் இருக்கிறதே, திருமணம் முடித்தால் எப்படி மனைவியை நாம், அவளுடைய செலவுகளை நாம் எடுத்துக்கொள்வது என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருமணம் முடித்தால் நமக்குரிய வழிகளை அல்லாஹு தஆலா ஒரு வழி அல்ல பல வழிகளை அல்லாஹ் நமக்காக திறந்து கொடுக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3 சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. வல் முகாத்தப் அல்லதி யுரீதுல் அதா, உரிமை சீட்டு எழுதப்பட்ட ஒரு அடிமை தன்னை விடுதலை செய்வதற்காக, தன்னுடைய எஜமான் இவ்வளவு நீ கொடுத்து விட்டால் உன்னை நான் விடுதலை செய்து விடுவேன் என்று சொல்லிவிடுகிறான். தன்னை விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற அந்த அடிமை, அவனுக்கு உதவி செய்வதும் அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. வன்னாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி, ஃபித்னாவை பயந்து
திருமணம் முடிக்கின்ற ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, திருமணம் முடிப்பதற்கு நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. நமக்கு வசதி இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு திருமணத்திலே நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுக்கு அதிகம் வணக்கம் செய்ய வேண்டும் என நினைக்கிறான், அதிகமான இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், இரவு பகலாக நோன்பு வைக்க வேண்டும், இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிற மனிதனுக்கு கூட திருமணம் முடிக்காமல் இருப்பதற்கு எந்த ஒரு சலுகையும் அனுமதியும் கிடையாது. அப்படி இருக்கிற போது உலக நோக்கத்துக்காக, படிப்புக்காக வேண்டி அல்லது பொறுப்புகளை பயந்து திருமணத்தை நாம் தூரமாக்குகிறோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கிலிருந்து நானும் நீங்களும் தப்ப முடியாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் திருமணம் முடிக்காமல் இருப்பதை, அதற்கான அனுமதியை கேட்கிற போது இல்லை, அனுமதி மறுக்கிறார்கள். இல்லை, நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நபி அவர்களுடைய இபாதத்துகளை பற்றி விசாரிக்கிறார்கள். எதற்காக? தாங்களும் அது போன்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கங்களை பற்றி விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு ஒருவர் சொல்கிறார், நான் இதற்கு பிறகு திருமணம் முடிக்க மாட்டேன், என்னுடைய வாழ்நாளை அல்லாஹுக்காக இபாதத்துக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் முடிப்பது என்பது நான் காட்டிய ஒரு வழிமுறை. திருமணம் முடிக்காமல் யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய சமூகம் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அதே நேரம் திருமணம் முடிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். திருமணம் முடிக்காமல் இருக்கின்றவர்களை பார்த்து மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். தஸவ்வஜுல் வதூதல் வலூத் ஃபஇன்னி முகாஸிருன் பிக்குமுல் அன்பியா அல் உமம் என்று பல அறிவிப்புகளிலே வருகின்றது. நாளை மறுமையில் உங்களை வைத்துத்தான் என்னுடைய சமூகத்தை பாருங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். என்னுடைய சமூகம்தான் இதற்கு முன்னால் சென்ற சமூகங்களை விட மிகப்பெரிய ஒரு சமூகமாக இருக்கிறது என்று நம்மை வைத்து நபி அவர்கள் நாளை மறுமையில் பெருமைப்பட போகிறார்கள். எனவே நீங்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுத் தருகின்ற பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா துன்யாவில் பல சிறப்புகளை நமக்கு வைத்திருக்கிறான், பல நன்மைகளை வைத்திருக்கிறான். அதே நேரம் மறுமையிலும் நமக்கு பல நன்மைகளை வைத்திருக்கிறான். திருமணத்தின் மூலமாக ஒரு மனிதன் மன அமைதி, நிம்மதி அடைகிறான். தான் திருமணம் முடித்து விட்டால் தனக்கு பல பிள்ளைகள் கிடைக்கிறார்கள். வயோதிபத்தை அடைகிற போது அந்த பிள்ளைகள் தனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றால் இது திருமணத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடைந்து கொள்கிற பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று திருமணம் முடிக்காத எத்தனையோ பேர் தனிமரமாக தன்னுடைய மரணத்தின் போது தனக்காக தொழுகை நடாத்துவதற்கு யாரும் இல்லாமல், தன்னுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதற்கென்று குடும்பத்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர 4 அயலவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் மாத்திரமே தன்னுடைய அந்த ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நமக்கு கை சேதம், மறுமையிலும் கை சேதம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, பெற்றோர் விடயத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஸயீத் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா அல்லம்து வலதில் குர்ஆன், என்னுடைய பிள்ளைக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டால், வஹஜ்ஜதுஹு, அவனுக்கு ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டால், வஸவ்வஜ்துஹு, அவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டால், ஃபக்கத் கலைது ஹக்கஹு, அவனுக்குரிய ஹக்கை நான் முடித்து விட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய உரிமையை நான் செய்து விட்டேன். வபகிய ஹக்கி அலைஹி, எனக்கு செய்ய வேண்டிய ஹக் அந்த குழந்தை மீது இருக்கிறது. நான் வயோதிபத்தை அடைந்து விட்டால் வயோதிபர்களாக இருக்கின்ற பெற்றோர்களை பராமரிக்கிற பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று ஸயீத் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸவ்விஜு அவுலாதக்கும் இதா பலகு
உங்களுடைய பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். லா தஹ்மிலு ஆசாமஹும், அவ்வாறு திருமணம் முடித்து கொடுக்காமல், திருமண வயதை அடைந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்காமல் நீங்களாக அவர்களை பிற்போடுவீர்களாக இருந்தால், அவர்களுடைய திருமணத்தை நீங்கள் பிற்படுத்துவீர்களாக இருந்தால் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பு என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இதா பலகல் குலாமு ஃபலம் யுஸவ்விஜ்ஹு அபூஹு ஃபஅஸாப ஃபாஹிஷா அஸிமல் அப், தன்னுடைய பிள்ளை பருவ வயதை அடைந்தும் அந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்காமல் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை தாமதப்படுத்துகிறார் என்றால் அந்த குழந்தை விபச்சாரத்தில் விழுந்து படுகிற போது அந்த விபச்சாரத்திற்கு, அந்த குழந்தையினுடைய பாவத்திற்கு பொறுப்பாக தன்னுடைய தந்தை இருக்கிறார் என்று பல அறிஞர்கள் சொல்வதை கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதை தாமதப்படுத்துகிற போது அவர்கள் செய்கின்ற பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை பெற்றோர்களுக்கு ஏற்படும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் திருமணத்தை சுமையாக பார்க்கிறார்களோ நாம் நம்முடைய அந்த தவறான சிந்தனையை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு நம்முடைய எண்ணத்தை, நியத்துக்களை நாம் தூய்மையாக்குகிற போது நம்முடைய பாவத்தை நாம் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது, நம்முடைய இச்சைகளை ஹலாலான முறையிலே நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தூய்மையான எண்ணத்தோடு ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதற்கு தயாராகிறான் என்றால் அந்த மனிதனுக்கு, அந்த மனிதனுடைய செலவுகளை, அந்த மனிதனுக்கு தேவையான தேவைகளை கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா தயாராக இருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு நியத்திற்கும் அல்லாஹு தாலா வாழ்நாள் முழுக்க தர்மம் செய்த நன்மையை பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்வோம். குடும்பத்திலே நம்முடைய உறவுகளில் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை திருமணம் முடிப்பதற்கு தூண்டக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். திருமணம் முடிப்பது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது, ஒரு இபாதத். ஒரு இபாதத். திருமணம் முடித்து விட்டால் அதன் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா சந்ததியை கொடுக்கிறான் என்றால் அந்த குழந்தைகள் அவர்களுடைய பாட்டிலே வளரட்டும் என்று நாம் ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடாது. தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த இஸ்லாமிய வரையறைக்குள் வளருகிறார்கள் என்பதை பராமரிக்கின்ற, அதை அவதானிக்கின்ற, கண்காணிக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதையும் புரிந்து செயல்படுவோம். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து நல்ல முறையிலே அல்லாஹுக்காக தங்களுடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்கின்ற உன்னதமான சமூகமாக நானும் நீங்களும் மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.